National Institute of Technology, Tiruchirappalli. This is the first step to that change. To embody the saying, knowledge when shared multiplies. போர்ட்ஸ், மெயின்ஸ், அட்வான்ஸ் போன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி இந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ் பற்றிலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாம் சரிதான், சூப்பர் தான். இப்போ நீங்கள் உங்கள் டார்கெட் காலேஜுக்கு தேவையான மார்க் இல்லை ரேங்க் எடுத்திருப்பீங்க. இல்லைனாலும் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் பற்றி இல்லை பெஸ்ட் காலேஜஸ் பற்றி யோசிச்சிருப்பீங்க. இப்போ இந்த ரேங்க் இல்லை மார்க்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மணி மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம இதை வச்சுனா நம்ம காலேஜ் சீட் வாங்க முடியும் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால்கில் என்டர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கடைக்குள்ள நீங்கள் அப்படியே போகிறீங்க. இப்போ அந்த ஷாப்பிங் மாலில் எப்பவும் பொருள் வாங்குற மாதிரி தான். பட் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் உங்களை மாதிரியே 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஜோசா கவுன்சிலிங் இல்லை மற்ற கவுன்சிலிங்கில் நம்பர்ஸ் வேரி ஆகும். இந்த ஜோசா கவுன்சிலிங்கில் 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வராங்க. ஸோ அதை பொறுத்து அந்த ரேங்க் மார்க்லாம் ப்ரியாரிட்டி வச்சு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற காலேஜ் சீட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இவ்வளோ பேர் உள்ள வர்றதுனால அது ஒரு பர்டிகுலர் டைம் லைனுக்குள்ள இந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ள எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் ரொம்ப ஒரு ப்ராப்பர் செட் ஆஃப் ரூல்ஸ்னால நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் நம்ம இவ்வளோ நாள் படிச்சு எடுத்த மார்க்குக்கு பிரச்சனையாக வந்துடும். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோ. ஸோ இதில் உங்களுக்கு கிளியராக அந்த கைடன்ஸ் பற்றி எல்லாமே சொல்லுவோம், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. ஸோ எங்கள் சைட்லேருந்து அவங்க மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு மெயினாக காமனான மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ஒரு சின்ன ஐடியா மாதிரி டக்குன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களால் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஓவரால் கைடன்ஸை நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது ஃபஸ்ட்டே வச்சுருக்கோம். ஸோ நான் உங்கள் விக்னேஷ் இக்னைட்லேருந்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பெஸ்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, எப்படி காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுன்னு வாங்க இந்த ஸ்லைட்ஸ் ப்ரெசன்டேஷன் மூலமாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு காமன் மிஸ்டேக்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பெஸ்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எப்படி லிஸ்ட்டாக பெர்ஃபெக்டாக வச்சுக்கிறது, எப்படி காலேஜ் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் ஒரு சின்ன ஐடியாவோட நல்லா அடுத்தடுத்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிஸ்ஸிங் டெட்லைன்ஸ். மிஸ்ஸிங் டெட்லைன்ஸ்னால் எப்படி, லைக் நமக்கு ஜோசா ஒரு ஷெடியூல் வந்து இப்போ அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அதுபடி 2025 ஜூன் 12 தான் டெட்லைன். ஸோ அந்த மாதிரி ஜூன் 12 தான் டெட்லைன் இருக்கும்போது உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியலையோ இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் லேட்டாக நினச்சிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ டெட்லைனில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு டெட்லைன் இருக்குது, பார்ஷியல் அட்மிஷன் ஃபீக்கு ஒரு டெட்லைன் இருக்குது. ஸோ சீட் அக்செப்டன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கும். எல்லா டைம் லைன்லையுமே ப்ராப்பராக பார்த்து அது எதுவுமே மாறாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் லைன் அவங்க பெர்ஃபெக்டாக அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு ஃபுல் 1.5 months சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை ஒரு ஷெடியூல் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம், இல்லைனா நீங்கள் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட பார்க்கலாம். அதுபடி பார்த்து பெர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டெட்லைன்ஸ் விட்டால் எதுவுமே பண்ண முடியாது. இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நிறைய பேர் வந்து அவங்க ஜெய்மெயின்ஸ் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்ளையே பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ பட் அப்படிலாம் பண்ணாமல் விடக்கூடாது. ராதர் லைக் அட்வான்ஸ் எலிஜிபிள் இல்லைனா மட்டும் இல்லை, லைக் எலிஜிபிள் இல்லைனாலும் நீங்கள் ஜெய்மெயின்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அது நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நினச்சிட்டு விட்டுறாதீங்க, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். லைக் 75% போர்ட் கிரிட்டீரியா அந்த இது மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபுல் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து கிடைக்கிற இந்த காலேஜஸ் மட்டும் தான் கிடைக்கும், எனக்கு அது எலிஜிபிளே இல்லை அப்படின்னு லைக் அப்படி நம்மளே அசியூம் பண்ணிட்டு லிஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு கம்மியான காலேஜஸ் மட்டும் கிடைக்கிறது மட்டும் ஃபில் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் அப்படிலாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து எவ்வளோ காலேஜஸ் வேணாலும் ஃபில் பண்ணலாம், அதனால எதுவும் நஷ்டமே கிடையாது. ஸோ எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணும்போது எப்படி ப்ராப்பராக ஃபில் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு லைக் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சீட்ஸ் 20% ஆம்பிஷியஸ்ங்கிறது அதான் சொல்கிறாங்க. 20% அந்த மேலே உங்களுக்கு கிடைச்ச, இப்போ ஐஐடியில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான எனக்கு பிடிச்ச பிரான்ச் சீட்டே கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் மேலே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எனக்கு இதுதான் வேணும் உங்கள் மார்க்குக்கு உங்களுக்கு தோன்ற சீட்ஸ் அதெல்லாம் அந்த 60%ல் மேஜரானது அதெல்லாம் ஃபில் பண்ணு, அதெல்லாம் ப்ராப்பராக தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். அதில் தான் இம்பார்ட்டண்ட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 20% சேஃப். ஒருவேளை எனக்கு நான் எதிர்பார்த்ததே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 20% சேஃபாக, இப்போ நான் NIT திருச்சி ஈஸியில் இருக்கேன், பட் நான் IIT மெட்ராஸ் எல்லாம் பண்ணி இருந்தாலும் 20% சேஃபாக என்னன்னா NIT திருச்சிலே இல்லை எல்லா IITலே எனக்கு சின்ன லோயர் பிரான்ச்சஸ் ஏதாவது இது எனக்கு ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா எனக்கு கீழே இது கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி பிடிச்ச சீட்ஸ் அதுலேயும் கூட வச்சுக்கணும். அது சேஃப்டி பேக்கப்புக்கு எப்பவுமே பேக்கப் சின்னதாக தேவைப்படும். ஓகே, ஸோ தேர்டு வந்து கம்ப்ளீட் ஆன்லைன் ரிப்போர்ட்டிங். ஸோ இதுக்கு மெயினாக நீங்கள் ஷெடியூலில் ப்ராப்பராக வச்சுட்டு அவங்க கொடுத்த டைம்லைன், இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீட் அலாட்மெண்ட் முடிஞ்ச உடனே இல்லை மாக் அலாட்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றா அதை பற்றி நிறைய கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் சீட் அலாட்மெண்ட் முடிஞ்ச உடனே நீங்கள் சீட்டை அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணனாலே அந்த டைம்லைன் முடிஞ்சதுக்கப்புறம் அது டினை பண்ண மாதிரி தான் ஆகும். அதே மாதிரி அக்செப்ட் பண்ணி ஒரு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜோசால சீட் அலாட்மெண்ட் 1 முடிஞ்சோடனே ஒரு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியதாக மாதிரி இருக்கும். ஸோ இப்போ NITக்கு சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்னா NITக்கு
நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த என்ஐடிஸில் இருக்க யாராவது அதை வெரிஃபை பண்ணி உங்களை வெரிஃபைடுன்னு சொல்லுவாங்க. ஐஐடிஸ்னா ஐஐடிஸில் வெரிஃபை பண்ணி உங்களை வெரிஃபைன்னு சொல்லுவாங்க. இதே இது அடுத்தடுத்த சீட் அலாட்மெண்ட்டில் வேறு இப்போ ஃபர்ஸ்ட் என்ஐடியில் இருக்க அடுத்த ஐஐடிக்கு மாறுது அப்படின்னா 2 தடவை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எல்லா என்ஐடி ஐஐடி அப்படிங்கிற 2 கேட்டகரி மட்டும்தான். ஒவ்வொரு என்ஐடி ஒவ்வொரு ஐஐடி அப்படின்னு கிடையாது. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐஐடியில் அலாட் ஆகும், அடுத்த என்ஐடியில் அலாட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி ஹைதராபாத் ஜோனில் ஒரு வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப என்ஐடி ஜோனில் திரும்ப ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ 2 தடவை கூட அப்லோட் பண்ணுற இது வரலாம், இல்லை 2 தடவை செக்கிங் மாதிரி போகலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டைம் மெயினாக பார்த்துக்க வேண்டியது டைம், ப்ராப்பர் டைமுக்குள்ளே ஃபீஸ் அப்லோட் பண்ணுறது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஒருவேளை எதுவும் குவரிஸ் வருது அப்படின்னா அதை ப்ராப்பராக கரெக்ட் பண்ணணும். அதான் அடுத்த பாயிண்ட், டாக்குமெண்ட்ஸ் வேலிடாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கேட்டகரி சர்டிஃபிகேட் ஒரு சம் அதர் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணும்போது நம்ம நேம் மிஸ் மேட்ச் இருக்குது அப்படின்னா அவங்க உடனே அந்த வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கொரி அனுப்புவாங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது சால்வ் பண்ணுங்க. அப்படிங்கப்போ நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக ரோட்டரி ஆஃபீஸர் அந்த மாதிரி இதில் ஏதாவது சைன் வாங்குற மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக அதுக்கான ஜோசா வெப்சைட்டை அடிக்கடி பார்த்து அப்டேட்டாக வச்சு அதெல்லாம் ப்ராப்பராக வாங்கணும். அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் சம் அதர் அந்த என்சிஎல் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் ஆர் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அகடாமியல் அந்த April 1 அகடாமிக் இயருக்கு அப்புறமா எலிஜிபிளாக இருக்க சர்டிஃபிகேட்ஸ் கரண்ட் சர்டிஃபிகேட்ஸை மெயினாக வச்சுருக்கணும். நீங்கள் பழைய சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது எலிஜிபிள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேஸில் அவங்க வந்து உங்களை அதை கரண்ட் சர்டிஃபிகேட்டாக உடனே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மணி எல்லாம் ரெடியாக பேங்க்கில் வச்சுருந்தா அது பெட்டர். மெயினானது டோன்ட் ஸ்கிப் சிசாப் ரவுண்ட். அதாவது நம்ம ஜோசா கவுன்சிலிங்கோட 6 ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மோஸ்ட்டாக சிசாப் ரவுண்ட் மோஸ்ட்டாக இல்லை கண்டிப்பாக சிசாப் ரவுண்ட் இருக்கும். சிசாப் ரவுண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஐடிஸ் வந்து ஜோசாவோட முடிச்சிருவாங்க. அவங்க சீட் எல்லாத்தையும் ஜோசாவோட கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜோசா விட்டு அதோட கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்க கிளம்பிடுவாங்க. பட் என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐடிஸ் மற்ற காலேஜஸ் நிறையாத்துக்கு வந்து உங்களுக்கு சிசாப் ரவுண்ட் ஒன்று அடிஷனல் நடக்கும். அதே எதுக்குன்னா பாக்கி இருக்கிற சீட்ஸ் அவர் கேன்சலான சீட்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் இப்போ மூவ்மெண்ட்டில் நிறையா சீட்ஸ் பாக்கி இருக்கிற எல்லாத்தையுமே நிறையா சீட்ஸ் thousands ஆஃப் சீட்ஸ் வந்து விட்டுருப்பாங்க. அந்த சீட் எல்லாத்தையுமே நீங்கள் சிசாப் ரவுண்ட் வழியாக எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் மோர் ரவுண்ட்ஸ் போவீங்க, நிறையா சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ சீட் இது வரைக்கும் ஜோசாவில் கிடைக்காதவங்க ஆர் கிடைக்காதுன்னு எதிர்பார்த்தவங்க நிறைய பேர் கூட சிசாப்பில் சீட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் விடாதீங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி அவங்க சாய்ஸ் லிஸ்ட் இப்போ தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுக்கு வரோம். ஸோ இதை பற்றி நான் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சிம்பிளாக எப்படி நினைப்பாங்க, நான் வந்து ஒரு ரேங்க் எடுத்திருக்கேன், பட் இன்னொரு பையன் இன்னொரு ரேங்க் எடுத்திருக்கான். அவன் என்னோட சாய்ஸஸ் தான் நான் ஃபஸ்ட்டு என்ஐடி திருச்சி மெக்கானிக்கல் போட்டிருக்கேன், அவன் அது கடைசியில் தான் போட்டிருக்கான், அவன் என்னோட பெட்டர் ரேங்காக இருந்தாலும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ எனக்கு தானே ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களோட பெட்டர் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் உங்கள் ரேங்க்குக்கு வருவாங்க. ஸோ உங்கள் லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் தெளிவாக மேக் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் யோசிக்க வேணாம். உங்கள் ரேங்க்குக்கு பெஸ்ட்டாக என்ன கிடைக்குமோ அதை அவங்க நீங்கள் ஃபில் பண்ணியிருக்க ஆர்டரில் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். அதில் மாற்றி கீத்தி போட்டிங்கன்னா நீங்கள் எது ஹை ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அவங்க அதான் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அதனால் அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அந்த ஆம்பிஷியஸ், ரியலிஸ்டிக், சேஃப் அதெல்லாம் ஒழுங்காக ஞாபகம் வச்சு போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுதான் மோஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கிற மெயினான குழப்பமாக இருக்கும். பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, பிக் வாட் இன்ட்ரெஸ்ட் யூ அப்படின்னு போட்டிருக்கு. சூஸ் பிரான்ச்சஸ் யூ வில் என்ஜாய், நாட் ஜஸ்ட் வாட்ஸ் பாப்புலர். ஓகே. இது எப்படின்னா நிறைய பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் சிஎஸ்சி, அடுத்து என்ஐடி திருச்சி சிஎஸ்சி, அப்படி வரிசையாக சிஎஸ்சியாக போடுவாங்க. ஆர் வரிசையாக காலேஜ் ஐஐடி மெட்ராஸ் எல்லாம் போட்டு அடுத்து என்ஐடி திருச்சி எல்லாம் போட்டு அப்படி ஒவ்வொரு சின்ன ஆர்டர் இந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அது ஜென்ரலாக நீங்கள் ஒரு காமன் லிஸ்ட்டாக அப்படி ஃபாலோ பண்ணுறதோட பெட்டர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் தான் அது 4 வருஷம் அடுத்து படிக்க போகிறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் நீங்கள் எந்த காலேஜ் போனாலும் கரிக்குலம் சேமாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல் ஐஐடிஸ் என்ஐடிஸ் மற்ற காலேஜ் எல்லாத்துலேயுமே கரிக்குலம் வந்து கொஞ்சம் மோஸ்ட்டாக சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் டைம்லைன் இருக்கும்போது ஃபிக்ஸட் டீச்சர்ஸ், ஃபிக்ஸட் சப்ஜெக்ட்ஸ் அங்கப்போ கரிக்குலம் சேமாக இருக்கும். நீங்கள் அதனால் சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன். சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு லெட் சப்போஸ் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இசிஇ, மெக்கானிக்கல் அந்த மாதிரி எதுவும் பார்க்கலாம். ஃபிசிக்ஸில் எந்த பார்ட் படிச்சிருக்குங்கிறத பொறுத்து கூட நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் எனக்கு மெக்கானிக்கல் சூஸ் இல்லை, நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு ஐடியில் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐடி மெட்ராஸில் நான் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்காது அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணாமல் விடக்கூடாது. ஏன் அப்படின்னா நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன், பட் அப்படி கிடையவே கிடையாது. ரேதர் அது எப்படி அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கும் கண்டிப்பாக, பட் அதில் நிறைய ஃபிசிக்ஸ், அதர் மேத்தமெட்டிக்கல் மாடலேஷன் அந்த மாதிரி தான் நிறையா போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் நிறைய ஃபிசிக்ஸ் தான் இருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஜஸ்ட் கோடிங் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லையுமே
மேத்ஸ் ஒரு தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும், பெர்முடேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். நீங்கள் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் ஃப்ளூயிட்ஸ்லாம் வரும், ஜஸ்ட் மெக்கானிக்ஸ் மட்டும் அந்த மாதிரிலாம் கிடையாது, மேனுஃபேக்சரிங் சைட் கூட இருக்கும். ஸோ ஜஸ்ட் பிரான்ச்சோட நேமை வச்சு பிரான்ச் நேம்ஸ் ஆர் மிஸ்லீடிங் சொன்ன மாதிரி பிரான்ச் நேம்ஸ் கேன் பி மிஸ்லீடிங். நீங்கள் அதை வச்சு எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஐஐடி ஒரு எந்த இதுக்கு போகிறீங்களோ இல்லை ஜென்ரலாக பிரான்ச் பற்றி நீங்கள் டிபார்ட்மெண்ட் சர்ச் பண்ணி இப்போ என்ஐடி திருச்சி ஆர் ஐடி மெட்ராஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாலே வெப்சைட்ஸில் போட்டிருப்பாங்க தெளிவாக. ஸோ அதை பார்த்து நீங்கள் அந்த முடிவு எடுத்துக்கலாம். பிடிச்ச பிரான்ச் முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜென்ரலாக கொடுக்கணும். உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் வேணால் சம்டைம்ஸ் காலேஜ் ஒரு அதுக்கு நியரஸ்ட் பிரான்ச்சில் சப்ஜெக்ட் வச்சு ஒரு 3-4 பிரான்ச் கேட்டகரைஸ் பண்ணிட்டு அப்படி பண்ணலாம். ஏதாவது உதாரணமாக நான் வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது மெயினாக அந்த இதில் எதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜஸ் பார்க்கணும். ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஐஐடிஸில் பயாலஜி அதெல்லாம் கிடைக்கும், பயோமெடிக்கல் அப்படிலாம் கிடைக்குங்க பட்சத்தில் எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குங்கப்போ தோ அது ஐஐடியாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச் ஒரு என்ஐடிஸ் ஆர் லோயர் ஐஐடிஸில் கிடைக்கும் போது அதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது பெட்டர் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில், அன்லெஸ் உங்களுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் ஐடியாவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். ஓகே, இது மெயினான பாயிண்ட். ஏன்னா அடுத்த 4 வருஷம் நீங்கள் இதுதான் படிக்க போகிறீங்க. இது என்னோட எக்ஸாம்பிள் மட்டும் இல்லை, ஒரு என்னோட ஒப்பீனியன் மட்டும் இல்லை, ரேதர் லைக் ஃபியூ ப்ரொஃபஸர்ஸ் ஆர் மற்ற எஜுகேட்டர்ஸ் நிறைய பேருமே இதான் லைக் ஒப்பீனியனாக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இதையும் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். கொஞ்சம் பேர் வந்து ஐஐடிஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த கல்ச்சர் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் என்ன வேணாலும் கற்றுக்கலாங்க ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அது பண்ணலாம். பட் இருந்தாலும் பிரான்ச் கண்டிப்பாக படிக்க வேண்டியது, லைக் நீங்கள் எடுக்கிற பிரான்ச் கண்டிப்பாக படிக்க போகிறீங்கப்போ 4 வருஷம் பிடிச்சி படிக்கிற மாதிரி இருந்தால், அண்ட் அது உங்கள் டிசிஷனாக இருந்தால், உங்கள் டிசிஷன் ரொம்ப தெளிவாக கிளியராக நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களால் அதில் கிளியராக அதில் லைக் நீங்கள் அந்த டிசிஷனை உங்களால் கரெக்டாக ஆக்க முடியும், நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக ஆவீங்க. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக படிப்பீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும். ஸோ அந்த மாதிரி முடிவு எடுத்து பாருங்கள். ஜஸ்ட் யாரோ ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஃபில் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வேணாம். ஓகே, ஸோ இதான் இதில் மெயினான பாயிண்ட்ஸ். அடுத்து இதுலேயே மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். நீங்கள் இந்த லிஸ்ட் ஆர்டர் இதெல்லாம் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, காலேஜஸ் பற்றி தெளிவாக பார்த்துக்கோங்க. ஷெட்யூல் ஜோசா அதில் இருக்கும். அண்ட் நம்ம கல்வித்தரம் வெப்சைட்னு ஒன்று இருக்குது, அதில் உங்களுக்கு மற்ற ஃபீல்ட்ஸ் பற்றியும் நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன ஃபீல்டு எப்படி இருக்குது இன்ஜினியரிங் தவிர அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், வெயிட் பண்ண வேணாம். ஜோசாவோட போர்ட்டலுக்குள்ளே போய் டக்குனு உங்கள் ஜேமெயின்ஸ் அப்ளிகேஷன் ஐடி ஆர் வேறு எதுவும் கேட்டுச்சு அப்படின்னா அதை வச்சு டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டே அலர்ட், அதாவது ஜோசா போர்ட்டல், இந்த போர்ட்டலில் ரெகுலராக செக் பண்ணிட்டே இருங்க. இதில் தான் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதை பொறுத்து நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் மற்ற எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அவங்க ஸ்டேட் வைஸ் லிஸ்ட் ஆஃப் வெரிஃபிகேஷன் சென்டர்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் தெளிவாக இது அப் டு டேட் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதில் தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்துலாம், ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது, மார்க் ரவுண்ட்ஸ், ஸோ எல்லாமே வரும். நீங்கள் அதை ரெகுலராக செக் பண்ணிட்டு அப்டேட்ஸோட பார்த்துட்டே இருங்க. அண்ட் ஆஃப்டர் கெட்டிங் அ சீட் எல்லா ரிப்போர்ட்டிங் ஸ்டெப்ஸ், அந்த அட்மிஷன் ஃபீ அந்த எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சிசாப் போகிறீங்கன்னா அதை பொறுத்து அதுக்கு ஒரு தனி ஃபீ இருக்கும். ஸோ அதெல்லாம் பொறுத்து நீங்கள் எல்லாத்தையும் அப்டேட்ஸோட வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஒரு சின்ன மிஸ்டேக் கூட உங்களுக்கு இவ்வளோ வருஷம் எஃபர்ட் போட்டதுக்கு ஒரு பிரச்சனையாக வந்துடலாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, எவ்ரி ஸ்டெப்பை கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன தப்பு விடாமல் பார்த்துக்கோங்க, நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ரீட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் ரூல்ஸ் ஆஃப் ஜோசா மெயினாக ரீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எங்கள் சேனல்லேயே இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த ஜோசா கவுன்சிலிங் அட்வைஸ்க்கு. நான் இந்த பார்ட் கவர் பண்ணியிருக்கேன், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பார்ட்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இது மாதிரி வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு நல்ல சீட் கிடைக்க இக்னைட் சார்பாக ஆல் தி பெஸ்ட். ஷைனிங் ஆஃப் விக்னேஷ்.